வேர் சீட் பெல்ட் அண்ட் டிரைவ். ஓகே போகலாமா ப்ரோ? அழகான ஒரு பழமொழி இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்ன தெரியுமா? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுமா பள்ளி, கழனி பானையில் உழுவுமான் துள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ கவுரி அடித்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா நல்லது சொல்லுதுப்பா, நம்ம நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், அது ஆமான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது என்ன பண்ணுமா, எம்பி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழனி பானைக்குள்ளே வந்து உளுந்துருவான். அதுக்கு தான் அதை சொல்லுவாங்க. ஊருக்கெல்லாம் நல்லது சொல்லுவாங்க, தான் வாழ்க்கை மட்டும் எதுலையாச்சும் போய் வலிக்கிட்டு விழுந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஊரில் அப்படி தான் இருப்பாங்க. எப்படின்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க. அப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, அதை செய்ப்பா, இதை செய்ப்பா, இவங்கள்ட்ட பேசாத, உங்கள்கிட்ட பேசாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பெரிய பிரச்சனையில் ஏதாவது வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிட்டு கிடப்பாங்க. இதுதான் இந்த பழமொழிக்கான மீனிங். நம்மள நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய அட்வைஸ் சொல்லுவோம். கடன் வாங்காதடா, ஒழுங்காக வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து இது பண்ணுறா, பார்த்து லிமிட்டாக வச்சுக்கடா, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன கடைசியில் பண்ணி விடுவோம் அப்படின்னா, நம்மளே அந்தமாரி வாயை கொடுத்து பெருசாக வந்து மாட்டிக்கிடுவோம். நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம லைஃப்பில் வந்து அப்ளிகபிள் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக யோசித்து பார்க்கணும். அதுமாரி நடந்துக்கிறணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே அந்த பழமொழியை போட்டுருவாங்க. அந்த காலத்தில் நிறைய இந்தமாரி பழமொழி சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு சொல்லு, ஒரு மாட்டுக்கு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மாடு வந்து அடி பணிகிற மாடாக இருந்துச்சு அப்படின்னா, நல்ல மாடாக இருந்துச்சு அப்படின்னா, ஏறு ஓட்டும்போது ஒரே அட்டி தான் குச்சை வச்சு கரெக்டாக ஓட்டும், போகும், திரும்பும், எங்கே இழுத்து பிடிக்கிறாங்களோ நிற்கும். அதேமாரி திருப்பிலாம் அதை வந்து கண்டிக்கணும், அடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதேமாரி நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பான ரூட்டில் போகிறாங்களா, ஏதாவது புரியாமல் பண்ணுறாங்களா, விவரம் இல்லாமல் பண்ணுறாங்களா, ஒரே வாட்டி தான் நல்லது சொல்லலாம், அதோடு அவங்க திருந்திடுவாங்க. ஆனால் பல யோக்கிய சிகாமணிகள் இருக்கும், தப்பு பண்ணுறதையே தொழிலாக வச்சுருப்பாங்க. எப்படின்னு வச்சுங்க, அடுத்தவங்களை ஏமாத்துறது ஒரு தொழில், அவங்களுடைய தொழிலே அதுதான். அதேமாரி உருப்படாத வேலை பார்க்குறதே ஒரு தொழில், அவங்களுடைய தொழிலே அதுதான். அந்த மாதிரி வீணாக போகிறதுக்கு வந்து என்னென்ன வழியோ எல்லாத்தையும் அவங்களே கால்குலேஷன் போட்டு பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் சொல்லி திருத்த முடியாது. அதை வந்து அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பழமொழியில். ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு அடி, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படிங்கிறத வந்து அவ்வளோ திருத்தமாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பழமொழிகள் எல்லாமே வந்து 100% ட்ரூ, நிதர்சனமான. இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன, சொசைட்டி வந்து அது வந்து ஒரு பக்கத்துக்கு எல்லாரையும் இழுத்துட்டு போகுது. எல்லோரும் ஒவ்வொரு திசையில் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தப்பை திருத்திக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரையும் இந்த வாழ்க்கையில் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் வந்து தேவையில்லாமல் ஒரு ரூபா வாங்கிட்டு அவங்கள ஏமாற்றாதீங்க. ஏன்னா அது அவங்களுடைய வேர்வை, அவங்களுடைய உழைப்பு. நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது ஒருத்தங்களை, அது மட்டும்தான். மனசளவுலையும் சரி, பொருள் அளவுலையும் சரி, ஒருத்தங்களை வந்து ஏமாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய ஒரு பாவத்தை வந்து இது பண்ணும். பாவம், புண்ணியம், மூட்டை இதெல்லாம் வந்து நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. மெயினாக இந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அடுத்தது வந்து ஒரு 30-40 வருஷத்தை உங்கள் கூட அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க, உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க, உங்களுக்கு டயத்தை கொடுப்பாங்க, உங்களை கேர் பண்ணுவாங்க, உங்கள் மேலே அந்த ஃபீலை வந்து வைப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள வந்து அப்படியே அம்போன்னு ஏமாற்றிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து எத்தனை ஜென்மனாலும் நீங்கள் வந்து அவங்கள ஏமாற்றிட்டு இன்னொரு பெட்டரான லைஃபுக்கு நீங்கள் வந்து போயிடலாம், நிலைக்காது, நல்லா இருக்க முடியாது, போயிடும். அது போயிடும், எப்படி இருந்தாலும் போயிடும். இல்லை நீங்கள் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு போன மாதிரி உங்களை நீங்கள் போய் கல்யாணம் பண்ணுறீங்கள, அதேமாரி உங்களை வந்து அவங்க ஏமாற்றுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஏமாற்றம் ஏதோ ஒரு வகையில் தண்டனையாக வந்து திரும்பி கிடச்சிரும். அதை வந்து மைண்டில் வச்சுங்க. லைஃப் வந்து ஒன்ஸு, அதனால் ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் ஒழுங்காக நேர்மையாக இருக்கிறத வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஸ்டே டியூன்.